ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷன்ஸ். ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச் விட்டேக்கர். இன் 1969. இவர் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காருன்னா மொனிரா, புரோட்டிஸ்டா, பங்கை, பிளான்டே அண்ட் அனிமலியே. மொனிரானா எடுத்துட்டிங்கன்னா எது வரும் அப்படின்னாக்கா பாக்டீரியா, அது எல்லாமே மொனிரா வகையை சேர்ந்தது. ஓகேங்களா. அடுத்தது புரோட்டிஸ்டா எடுத்துட்டிங்கன்னா புரோட்டோசோவா. இப்போ புரோட்டோசோவானா எதை சொல்லலாம்னா அமீபா, பேரமீசியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமே புரோட்டிஸ்டாவில் வரும். அடுத்தது பங்கை எடுத்துட்டிங்கன்னா எது வரும்னா மஷ்ரூம்ஸ். மஷ்ரூம் காளான் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதெல்லாம் வந்து பங்கையில் வரும். அடுத்தது பிளான்ட்டே எடுத்துட்டிங்கன்னா ஆல்கே, பிரயோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்போம் அண்ட் ஆஞ்சியோஸ்போம், இதெல்லாமே ஆல்கே பிளான்ஸில் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனிமல்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெர்டபிரேட், இன்வெர்டபிரேட், வெர்டபிரேட் முதுகு நாணுடையவை, முதுகு நாணற்றவை, இது எல்லாமே இந்த ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை எதை பேஸ் பண்ணி இவர் கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த செல் ஸ்ட்ரக்சர். அதாவது இது யூனிசெல்லா ஆர்கனிசமா, மல்டி செல்லா ஆர்கனிசமா அப்படிங்கிற அந்த பேஸ் பண்ணி அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. அடுத்தது தேலஸ் ஆர்கனைசேஷன்ஸ். தேலஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது எதில் இருக்கும் அப்படின்னாக்க, இப்போ உதாரணத்துக்கு ஆல்கே எடுத்துட்டிங்கன்னா ஆல்கே அண்டு பங்கை. ஆல்கே பங்கையை பொறுத்த வரைக்கும் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் க்ரோத், அதுதான் வந்து தேலஸ். அதாவது ஸ்டெம்மு, ரூட்டு, லீஃப் இதெல்லாமே இருக்காது, மாடிஃபைடாக அமைஞ்சிருக்கும். அதுதான் வந்து அன்டிஃப்ரென்ஷியேட்டட் க்ரோத்துன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து தேலஸ் ஆர்கனைசேஷன்ஸ். அப்புறம் வந்து வேறு எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ். அதாவது மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னாக்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தற்சார்பு ஊட்ட முறை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அது எதில் இருக்கும் அப்படின்னாக்கா பிளான்ஸில் தான் தற்சார்பு ஊட்ட முறை வந்து இருக்கும். அதே மாதிரி பிறசார்பு ஊட்ட முறை ஹெட்ரோட்ரோப்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா பிறசார்பு ஊட்ட முறைன்னு சொல்லுவோம். அது வந்து ஆல் அனிமல்ஸு, அதே மாதிரி மைக்ரோப்ஸ் எல்லாமே பிறசார்பு ஊட்ட முறைகள் வந்து சொல்லுவோம். அடுத்தது பைலோஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன். பைலோஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னாக்க எப்படி வந்து எப்படி அமைஞ்சிருக்கு, பைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ்னு சொல்லுவோம். அப்போ எந்த உயிரினம் வந்து எப்போ முதல்ல தோன்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தோன்றியது எதுனா மொனிரா தான் ஃபஸ்ட்டு தோன்றியது. அடுத்தது புரோட்டிஸ்டா, அடுத்தது பங்கை, பிளான்டே, அனிமல்ஸ், இது தான் வந்து வரிசையாக அமைஞ்சிருக்கு. அப்போ எப்படி பேஸ் பண்ணி ஒரு கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிளாஸிஃபை பண்ணது வந்து செல் டைப். செல் டைப் வந்து எப்படி இருக்குது, இப்போ உதாரணத்துக்கு மொனிரா எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய செல் டைப் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ப்ரோகேரியோட்ஸாக இருக்கும். இது வந்து ப்ரோகேரியோட்ஸ். ப்ரோகேரியோட்ஸ்னால் இப்போ ப்ரோனா ப்ராமினன்ட், கேரியோட்டிக்னா நியூக்ளியஸ், அதாவது முழுமை பெறாத நியூக்ளியஸ் வந்து இருக்கும், அதான் வந்து ப்ரோகேரியோட்ஸ்னு சொல்லுவோம். புரோட்டிஸ்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து யூகேரியோட்ஸ்னு சொல்லுவோம், யூகேரியோட்ஸ். அதே மாதிரி பங்கையும் யூகேரியோட்ஸில் வரும். இப்போ யூகேரியோட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனா ட்ரூ, கேரியோட்னா நியூக்ளியஸ். இப்போ உண்மையான உட்கரு வந்து இதில் காணப்படும். இப்போ புரோட்டிஸ்டாவில் நம்ம என்ன சொல்லுவோம்னா யூகேரியோட்ஸ் சொல்லுவோம், இதில் யூனிசெல்லார் யூகேரியோட்ஸ்னு சொல்லுவோம். இது கூட கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் நீட் கொஷனில். யூனிசெல்லார் யூகேரியோட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டிஸ்டாவில் வரும். அடுத்தது பிளான்டேயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா உண்மையான உட்கரு, இதுவும் வந்து யூகேரியோட்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸில் பொறுத்த வரைக்கும் அதுவும் யூகேரியோட்ஸில் வரும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கேட்டகரி என்ன பிரிச்சிருக்காங்க அப்படின்னாக்க பேஸ்ட் ஆன் த செல் டைப். செல் டைப்பை வச்சு இதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ செல் டைப் எடுத்துட்டிங்கன்னா பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் எதனால் ஆனது, பெப்டிடோகிளைக்கன். இப்போ பெப்டிடோகிளைக்கனால் ஆனது. பாக்டீரியா செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைக்கன் சொல்லுவோம். அது ஒன் ஆஃப் த பாலிசாக்கரைட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாலிசாக்கரைடாக ஆனது. ஓகேங்களா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு
பாலிசாக்கரைட் ப்ளஸ் அமினோ ஆசிட் சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியோட்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து செல்வால் வந்து என்ன இருக்காது, சில இதில் செல்வால் வந்து இருக்காது. ஓகேங்களா. ப்ரெசன்ட் சம், சில இதில் மட்டும்தான் செல்வால் இருக்கும். ப்ரெசன்ட் சம் இதில் சில இதில் மட்டும்தான் செல்வால் வந்து இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு யூக்ளினாய்ட்ஸ்னு ஒரு ஆர்கனிசம் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. யூக்ளினாய்ட்ஸ், இந்த யூக்ளினாய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு பகலில் வந்து பிளான்ட்டாகவும் இருக்கும், இரவில் வந்து என்ன மாறிடும், அனிமலாக மாறிடும். ஓகேங்களா. இதுதான் வந்து செல்வால் வந்து இதில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபங்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபங்கை செல்வால் இஸ் மேடப் ஆஃப், இது எதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைட்டின். இப்போ கைட்டின் ஒன் ஆஃப் த பாலிசாக்கரைட் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பாலிசாக்கரைட். ஓகேங்களா. அடுத்தது பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், பிளான்ட் செல் வால் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸால் ஆனது. அனிமல் செல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செல்வால் வந்து இருக்காது, ஆப்சன்ஸ் ஆஃப் செல்வால் அப்படி சொல்லுவோம். இப்போ பேஸ்ட் ஆன் த செல் டைப் ஒன்று பார்த்தோம். அடுத்தது நியூக்ளியர் மெம்பரேன். இப்போ நியூக்ளியர் மெம்பரேன் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இருக்கும், நியூக்ளியர் மெம்பரேன். இப்போது முனிராவை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியர் மெம்பரேன் இருக்குமா, ஏன்னா இங்கே வந்து ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் சொன்னோம், அப்போ இங்கே வந்து ஆப்சன்ஸாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது ப்ரோட்டிஸ்டாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும், ஏன்னா இது வந்து யூகேரியோட்ஸ் தானே, அதனால் இங்கேயும் நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். ஃபங்கைலையும் நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும், பிளான்ஸ்லேயும் நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும், அனிமல்ஸ்லேயும் நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது பாடி ஆர்கனைசேஷன்ஸ், இதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது, பாடி ஆர்கனைசேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாடி ஆர்கனைசேஷனில் எப்படி இருக்கும். இப்போது ப்ரோகேரியோட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும், செல்லுலார் யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸ்னு சொல்லுவோம்ல, செல்லுலார் டைப்பில் இருக்கும். அடுத்தது ப்ரோட்டிஸ்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து யூனிசெல்லுலார் டைப். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்கையில் வந்து மல்டி செல்லுலாராக இருக்கும். ஏன் இங்கே மல்டி செல்லுலார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது மஷ்ரூம்லாம் மல்டி செல்லுலாராக இருக்கும், இது வந்து பிற உயிரினங்களை வந்து சார்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கும், மல்டி செல்லுலாராக வந்து இருக்கும். அதே மாதிரி பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் மல்டி செல்லுலார். அடுத்தது டிஷ்யூஸ், குரூப் ஆஃப் டிஷ்யூஸாக வந்து இருக்கும். இப்போ குரூப் ஆஃப் செல்ஸ், அதுதான் என்ன சொல்லுவாங்க, டிஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம். குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் வந்து டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து பிளான்ட்டில் வந்து இருக்கும். ஆனால் அனிமலை பொறுத்த வரைக்கும் டிஷ்யூஸ் இருக்கும், ஆர்கன் இருக்கும், ஆர்கன் சிஸ்டம்ஸ் இது எல்லாமே வந்து எங்கே இருக்குன்னா அனிமலில் வந்து இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ். இப்போ நியூட்ரிஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், இப்போ வந்து ப்ரோகேரியோட்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து ஆட்டோட்ரோப்ஸும் இருக்குது, ஹெட்ரோட்ரோப்ஸும் இருக்குது. இப்போ ஆட்டோட்ரோப்ஸ் எடுத்துட்டிங்கன்னா எதில் இருக்கும் அப்படின்னாக்கா ப்ளூ க்ரீன் ஆல்கேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சைனோபாக்டீரியா, அதில் வந்து ஆட்டோட்ரோப்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹெட்ரோட்ரோப்ஸ் பொறுத்த வரைக்கும் பாக்டீரியாவில் வந்து ஹெட்ரோட்ரோப்ஸாக இருக்கும், பிற சார்பு ஊட்ட முறையில் வந்து இருக்கும். அதே மாதிரி ப்ரோட்டிஸ்டாலையும் பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ரோப்ஸ் இருக்கும். இப்போ யூக்ளினாய்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, யூக்ளினாய்ட் அது வந்து என்ன சொல்லுவாங்க, ஆட்டோட்ரோப்ஸ்னு சொல்லுவோம். ஹெட்ரோட்ரோப்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிற சார்பு ஊட்டமுறை, இதை வந்து அமீபாலாம் வந்து சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்தது ஃபங்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஃபங்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ரோப்ஸ்னு சொல்லுவோம், இது வந்து பிற சார்பு ஊட்டமுறை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சாப்ரோட்ரோப்னு சொல்லுவோம், அதாவது டெட் அண்டு டீகேயிங் ஆர்கனிசம்ஸ், அது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கையில் இருக்கும்.
அதே மாதிரி பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ரோபிக் ஆர்கனிசம், அதாவது பிறசார்பு ஊட்ட முறையாக இது இருக்கும். அனிமலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ரோப்ஸ். இப்போ வந்து ஃபங்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ரோப்ஸில் வந்து சாப்ரோட்ரோப்ஸ்னு சொல்லுவோம். சாப்ரோட்ரோப்ஸ்னால் என்னென்னா பிற சார்பு ஊட்ட முறையாக இருக்கும். டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கனிசம்ஸ், அதாவது டெட் அண்ட் டீகேயிங்னா இறந்த மக்கி போன பொருளில் மட்டும்தான் இது வளரக்கூடியதாக இருக்கும். ஹியூமஸ் சாயிலில் வந்து வளரக்கூடியதாக இருக்கும். அதுதான் வந்து ஃபங்கை. இதுவே வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோட்ரோப்ஸ்னால் தற்சார்பு ஊட்ட முறை. தே கேன் ப்ரிப்பேர் த ஓன் ஃபுட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து தற்சார்பு ஊட்ட முறையை வந்து இருக்கும். ஓகேங்களா. அதே அனிமலில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹெட்ரோட்ரோப்ஸ் தான் ஹோலோசோயிக் அப்படின்னு சொல்லுவோம். ஹோலோசோயிக்னா அதை விழுங்குதல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சில ஆர்கனிசம் வந்து பார்த்திங்கன்னா சாப்ரோஃபைட்டிக், அதாவது மக்கி போன பொருளில் வளரக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். ஸோ 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆர்ஹெச் விட்டேக்கர் வந்து 1969 வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காரு. பேஸ்ட் ஆன் த செல் ஸ்ட்ரக்சர், தாலஸ் ஆர்கனைசேஷன்ஸ், மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ், ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ், இதை வச்சு தான் அவர் கிளாசிஃபை பண்ணியிருக்காரு. எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்காருன்னா மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமலே, இந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க கிங்டம் மொனிராவை பற்றி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.